வெல்கம் டு அவிகாப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புதுவிதமான ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான கிஃப்ட் ரேப்பர் வந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஒன் சைடு மட்டும்தான் தேவைப்படும். ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கிஃப்ட் ரேப்பர் ஏதாவது உங்களுக்கு வந்ததுனாலும் ஓகே, இல்லைனா கடையில் வாங்கிக்கோங்க. ஸ்மால் அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வச்சு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக இதில் வச்சு தாங்க இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அட்டை பாக்ஸுக்கு வீணாக தூக்கி போகிறதுக்கு பதிலாக அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் நாம் பார்க்கலாம். இதை நாம் ஃபஸ்ட்டு அந்த இதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஒயிட் டேப் மட்டும் நான் தனியாக எடுத்து இந்த இடத்துல ஒட்டி வச்சிட்டேன். ஸோ அது ஈஸியாக இனிமேல் நம்ம இதை எடுத்து ஒட்டுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிஃப்ட் பேப்பரும் கரெக்டாக மடக்கிட்டு அந்த சைடில் பார்த்து ஒட்டிக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் பிரியாமல் ஒட்டிட்டோம்னா நமக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து எட்ஜஸ்லாம் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லாமல் கம் ஏதாவது போட்டு ஒட்டணுன்னாலும் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸஸ்லாம் மடித்து வைக்கும் போது அப்படியே வச்சோம்னா கலைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே வைக்கலாம். அதை நம்ம அப்படியே வச்சா அழகாக இருக்காதுங்கிறனால தான் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் வச்சு அதை நம்ம இது பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி பேண்ட் இது மாதிரி மடிச்சுட்டு கீழே 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டராக மடித்து நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லாக நிறைய பேண்ட் ஈவன் ஜீன்ஸ் கூட நம்ம மடித்து வச்சுக்கலாம். அதே போல் நம்ம சாரீஸும் நம்ம இதே போல் இந்த சைடில் இருக்கிற மாதிரி மடித்து இப்படி வச்சோம்னா நிறைய சாரீஸ் வைக்கலாம். இதே மாதிரி பெரிய பாக்ஸஸ் இருந்தாலும் அதுவும் நீங்கள் இதே மாதிரி கிஃப்ட் ரேப்பர் வச்சு ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒட்டினா கூட போதும். நம்ம பேக் சைடு எதுவும் பார்க்க போகிறதில்ல. செல்ஃபில் வச்சோம்னா முன்னாடி சைடு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.